டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. கடலூர் பஸ் நிலையம் கடலூர் மாநகர பகுதியிலே அமைய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இன்று கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் எதிரில் ஒரு மாபெரும் போராட்டம் அனைத்து கட்சியின் சார்பில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் இந்திய முஸ்லீம் லீக், மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மற்றும் அனைத்து பொதுநல அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள். அதாவது ஒற்றை கோரிக்கை, கடலூர் மாநகரத்தில் பஸ் நிலையம் அமைய வேண்டும். கடலூரை தாண்டி கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தள்ளி எம்புதூர் என்ற கிராமத்தில் பஸ் நிலையம் அமைய உள்ளது. அங்கே முந்திரி காடுகள் அதிகமாக உள்ள பகுதி, குறிப்பாக நாய்களும் ஓநாய்களும் அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய பகுதி. இன்னும் சொல்லப்போனால் கடலூர் மாவட்டத்தில் வழிப்பறி கொள்ளை நடத்திய கொலைகாரர்கள் அந்த இடத்தில் தான் பதுங்கி இருந்ததை கடலூர் மாவட்ட எஸ்பி அவர்களே அந்த இடத்திலே என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொண்டுள்ளார்கள். இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அப்படிப்பட்ட இடத்தில் சென்று மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அங்கே பஸ் நிலையமைப்பது சரியில்லை என்று கடலூர் வாழக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் கருதுகிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த போராட்டமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த போராட்டம் 15வது போராட்டமாக நடைபெற்று வருகிறது. கடலூர் நகர பகுதியில் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி கடலூர் மாநகராட்சி துணை மேயர் என்ற அடிப்படையில் மாமன்ற கூட்டத்தில் நான் பேசினேன். அப்போது மாண்புமிகு ஆணையர் திருமதி அனு IAS அவர்கள், நீங்கள் சொல்வதை கைப்பட எழுதி கொடுங்கள் என்று என்னிடம் கேட்டார். உடனடியாக என்னுடைய கைப்பட அந்த கடிதத்தை எழுதி திருமதி அனு IAS ஆணையர் அவர்களிடம் கொடுத்துள்ளேன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கடலூர் பகுதியிலே இந்த பஸ் நிலையத்தை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். அது மட்டும் இல்லாமல் கடலூரில் அரசு போக்குவரத்து கழக ஒரு பஸ் நிறுத்தம் இடம் உள்ளது, அரசு பகுதி டெப்போ உள்ளது. அந்த டெப்போவை இப்போது வைக்கக்கூடிய அந்த எம்புதூர் பகுதி மாற்றிவிட்டு டெப்போ பகுதியில் பஸ் நிலையத்தை வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்துள்ளோம். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்களது கடலூர் பகுதி மக்களுடைய கோரிக்கை ஏற்று நிச்சயமாக உடனடியாக அதனை ஆவணம் செய்வார் என்று நம்புகிறோம். நன்றி. தாமரைச்செல்வன், துணை மேயர், விடுதலை சிறுத்தை கட்சி. பணிகள் நடக்க தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டு தான் இருப்போம். அடுத்த கட்ட போராட்டம் பணிகள் எங்கு நடக்கிறதோ அந்த பணியை தடுத்து நிறுத்தும் விதமாக எங்களது போராட்டம் அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.